ஹலோ சாந்தப்பட்டி, ஒரு கதை சொல்லுவோம். அடிமுட்டாள்னு சொல்கிறது கேட்டிருக்கியா? சரியான அடிமுட்டாளாக இருக்கிறியடா, உட்காந்து இருக்கிற மரத்தை வெட்டுறியடா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுதான் நம்ம மகாகவி காளிதாசன் செய்தான். மகாகவி காளிதாசன் சின்ன வயசில் ஆடு மேய்க்கிறவன், ரொம்ப அறிவு கட்டவன். அறிவே இல்லை, வெள்ளந்தியாக இருந்தான். மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு கலையில் உட்காந்துட்டு மரத்தில் வெட்டுவான். அவ்வளோ ஒரு முட்டாள், வெள்ளந்தியாக இருப்பான். என்ன மாதிரின்னு வச்சுக்கேன். இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ராஜா வீட்டில் ராஜகுமாரி ரொம்ப திமிரு பிடிச்சது. கொஞ்சம் நெஞ்சம் திமிரு இல்லை. எல்லா இருக்கிறவங்களையும் கிண்டல் பண்ணுறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, திமிராக பேசுகிறது. அப்பாவுக்கு பிறகு அவள் தான். இந்த ராஜகுமாரியை அடக்கணும்னு அங்கே இருக்கிற கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம். இவர் இது யாருக்கும் அடங்கலை, ரொம்ப திமிராக பேசுவாள். இவ தான் இளவரசி. எப்படி இவக்கிட்ட குப்பை கொட்டுறதுன்ற இப்படிலாம் நம்மளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு அங்கே மிச்சம் இருக்கிற மந்திரிங்கெல்லாம் நினைப்பாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இவளுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளை வேணும்னு ஊர் சுற்றும்போது தான் இந்த கலையில் உட்காந்து மரத்தை வெட்டுற ஒரு ஆளை பார்த்தோம். இவ்வளோ ஒரு அடிமுட்டாள் இருக்காரு. இவனை பிடிச்சு கொண்டாந்து தான் இந்த பொண்ணை கட்டணும். அப்போதான் அவர்கிட்ட திமிர அடங்கணும். இந்த பையனை பிடிச்சின்னு வந்து இந்த மாட்டையனை கூட்டின்னு வந்து நல்லா சுத்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த ராணிக்கு இளவரசியை கல்யாணம் பண்ண இளவரசி கல்யாணம் பண்ணி உள்ளே போனால் இது ஒரு வெள்ளந்தியாச்சே. முதலிரவில் என்ன ஏதுன்னு ஒன்றும் பேச தெரியல. அவள்கிட்ட திமிர அடங்கும். அப்போ இவன் அங்கேருந்து கோச் வெளியே வந்துட்டு அவர் ஒரு பாட்டு போடுவார் காளியை பற்றி. அப்போ காளி வந்து நாக்கில் வந்து ஹரிஸ்ரீ எழுதின மாதிரி தான் சரித்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட காளிதாசனே நாளடைவில் அப்புறம் வந்து நமக்கு சாகுந்தலான்ற நாவலெல்லாம் எழுதுனது காளிதாசன் தான். அப்போ அந்த அளவுக்கு அந்த அடிமூட்டாளாக இருக்கிற ஆளை வந்து அந்த பொம்பளை கட்டின பிறகு திருந்திடுச்சு. அவர் தான் நம்ம மகாகவி காளிதாசன். அவரை தான் நம்ம எல்லோரும் சரியான அடிமுட்டாளாக இருக்கிற மரத்தில் உட்காந்து கலையில் உட்காந்து மரம் வெட்டுறேன்னு. இது ஒரு நடந்த கதை. அதுதான் ரம்பாவுக்கு பிறந்த இவளை பற்றி நம்மளுக்கு சகுந்தளம் கதையை நாவல் தந்தது அந்த மகாகவி காளிதாசன். வணக்கம்.